இவ ரோகிணி இல்லன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? ராத்திரி பகல் நான் ஒரே ஆசையோட தான் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்ப என் ரோகிணிக்கு நினைவு திரும்புன்னு, எப்ப நம்ம 2 பேரும் முன்ன மாதிரி இருப்போம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோட கண்ணீரை எல்லாம் நீ பார்த்த, நான் துடிக்கிறதையும் நீ பார்த்துக்கிட்டு தான் இருந்த. நீ ஏன் எனக்கு முதல்லயே சொல்லல? சொல்லு பிரேம். என்னோட குடும்பத்தை தான் நான் மிகப்பெரிய பலமா நினைக்கிறேன். என்னோட பலவீனமும் என் குடும்பம் தான். முக்கியமா நீங்க 2 பேரும். ஆனா எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் என்ன ரொம்பவும் பலவீனப்படுத்திருச்சு. என்னோட நம்பிக்கையவே அடியோட கெடுத்துருச்சு. நான் இடிஞ்சு போயிட்டேன் பிரேம். இங்க பாருங்க சித்தா, நாங்க 2 பேரும் பண்ணதெல்லாம் தப்புதான். ஆனா என்ன சீமா, இப்பவும் நீங்க 2 பேரும் என்ன ஏமாத்தணும்னு தானே நினைச்சீங்க? இன்னைக்கு நான் பாலுவோட பேச்ச கேட்டதால எனக்கு எல்லாம் தெரிஞ்சது. இன்னைக்கு துர்கா அக்காவோட மிகப்பெரிய ஷோ நடக்க போகுது. இப்ப போய் நான் இந்த ரூம்ல மாட்டிட்டு இருக்கேன். லக்ஷ்மண்பூர்ல எப்ப எந்த ஷோ நடந்தாலும் எப்பவுமே நான் துர்கா அக்காவோட இருப்பேன். கடவுளே, துர்கா அக்காவோட ஷோ சூப்பர் ஹிட்டா நடக்கணும். அப்பதான் மும்பை போகணும்ன்ற அவங்களுடைய கனவு நிறைவேறும். அப்புறம் இது எனக்கு கிடைச்சது. இத பாரு, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்து உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னே புரியல. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? முதல்ல கண்ணாடி கொண்டு வாங்க. என் முகம் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாரும் எனக்காக கத்திட்டு இருக்காங்க. என் மேக்கப் அழகா இருக்கான்னு பாக்கணுமா இல்லையா? கொடுங்க. இந்தா துர்கா. இப்ப பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்க. சின்ன வயசுல இருந்தே நீ அப்படிதானே? உன்னோட அழகால தான் இவ்வளவு பெரிய பேர் கிடைச்சிருக்கு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, என் ரோகிணிய பக்கத்துல இருந்து எதுக்காக நான் தூரமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன்னு. சித்தார்த்தன், நீ பொய்யா என் மேல பாசம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல பிரேம். ஒருவேளை உனக்கு இந்த அண்ணன் மேல கொஞ்சமாவது கவலை இருந்திருந்தா முதல்லயே நீயாவது வந்து என்கிட்ட உண்மையை சொல்லியிருப்ப. ஏனுங்க, நம்ம சித்தார்த்த கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடலாம். இங்க பாருங்க சித்தார்த், I love you. அதுக்கப்புறம் அந்த கிஷன் கட்ல இருந்த பெரிய தேங்க 2 பேரும் லக்ஷ்மண்பூருக்கு அனுப்புனாங்கல்ல. அங்க போனது நாங்க உங்ககிட்ட போன் பண்ணி பேசினோம். அப்ப நீங்க தான் எங்க கிட்ட கோர்ட்ல இருந்து 2 நாள் மட்டும் தான் டைம் கிடைச்சிருக்கு, நம்ம வீட்டை காலி பண்ணணும்னு சொன்னீங்க. அப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த வேலு கிட்ட இருந்து சசி கிட்ட இருந்து நம்ம வீட்டை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு வேற வழியே தெரியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த ஊர்ல துர்காவை பார்த்தேன். ஏன் 2 பேரும் இப்படி தொல்லை பண்றீங்க? நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களோட தங்கச்சி ரோகிணி கிடையாது. அப்புறம் என்ன? நீ ரோகிணி கிடையாது, ஆனா நீ ரோகிணியா மாறி நடிக்கலாம். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சித்தார்த். நாங்க 2 பேரும் முன்னாடியே இந்த உண்மையை சொல்லணும் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா உங்க சந்தோஷம், உங்க நம்பிக்கை எதையும் நாங்க கெடுக்கிறதுக்கு விரும்பல. அதனாலதான் நாங்க 2 பேரும் என்ன முடிவு எடுத்தோம்னா, அந்த சசியும் வேலுவும் நம்ம வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் உங்க எல்லார்கிட்டயுமே உண்மைகளை நாங்க 2 பேரும் சொல்லலாம்னு நினைச்சோம்.
இது எல்லாமே நாங்க நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் செஞ்சோம். நம்ம குடும்பத்தோட மரியாதையை காப்பாத்து பண்ணோம், அவ்வளவுதான். நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்தணுங்கிற அக்கறை இருக்கு உங்களுக்கு. ஆனா இந்த உண்மைகள் தெரிஞ்ச அவங்கள எவ்வளவு வேதனைப்படுவாங்க, அது உங்களுக்கு தேவையில்ல. நீங்க 2 பேரும் இந்த மாதிரி எல்லாம் செய்யறீங்களே, இதால நம்ம சொத்துக்களை காப்பாத்திரலாம். ஆனா அவங்களோட மனசு காயப்படுமே, அந்த காயத்தை நீங்க எப்படி சரிப்படுத்துவீங்க? நீங்க பேசுறப்ப குறுக்க பேசுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாதுதான். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். மேடம்க்கு அவங்க குடும்பத்துடைய மான மரியாதை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தான் நீங்களும் கவலைப்படுறீங்க. அதனாலதான் நீங்களும் என்னுடைய ஷோவை பண்ணவே விடல. இங்க வாங்க. இவளுக்கு பதிலா நீங்க போய் ஆடுங்க. என் குடும்பத்தை பத்தி எனக்கு கவலை இருக்கு. இவ்வளவு பேருக்கு நடுவுல என் குடும்பத்தை எப்படி நான் தலைகுனிய விடுவேன்? உங்க ஊர்ல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வேணா நீ துர்காவா இருக்கலாம். ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் உன்னை ரோகிணின்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க. என்னோட ரோகிணியோட பேரை சொல்லி யாராவது தப்பா பேசினா அதை என்னால தாங்கிக்க முடியாது. இந்த ஆட்டத்தை நான் இப்பவே முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் எல்லார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்ல போறேன்.